ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள் பதம் 7 யத் அதாது மதோ பிரம்மன் தேஹாரம்போஸ்ய தாதுபி யத்ரிச்சயா ஹேதுனா பவந்தோ ஜானதே யதா. மொழிபெயர்ப்பு. கற்றறிந்த பிராமணரை, உன்னதமான ஆத்மா ஜட உடலிலிருந்து வேறுபட்டதாகும். அவன் தனது உடலை தற்செயலாக பெறுகிறானா அல்லது ஏதேனும் சில காரணத்தினால் பெறுகிறானா? இதை தாங்கள் அறிந்திருப்பதால் அன்புடன் இதை விளக்கியருள வேண்டுகிறேன். பொருளுரை. பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய பரீட்சித்து மகாராஜன் பிரம்மதேவரின் பிரதிநிதியிடமிருந்து சீடப் பரம்பரையின் மூலமாய் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேண்டியதன் அவசியத்தை உறுதிப்படுத்தினார். ஸ்ரீமத் பாகவதத்தின் தத்துவ அடிப்படையை நிலைநாட்டுவதிலும் அவர் அதிக ஆவலுடையவராக இருந்தார். ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷ பகவானை பற்றிய விஞ்ஞானமாகும். இதனால் ஓர் உறுதியான மாணவனின் மனதில் எழக்கூடிய எல்லா கேள்விகளும் இலக்கிய ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பக்தி தொண்டில் இடம்பெற்றுள்ள ஒருவன் பகவானின் திவ்யமான நிலையை பற்றியும் ஜீவராசிகளை பற்றியும் தனது ஆன்மீக குருவிடம் விசாரித்தறியலாம். குணத்தில் பகவானும் ஜீவராசிகளும் ஒத்த தன்மையை உடையவர்கள் என்பது பகவத்கீதையிலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் அறியப்படுகிறது. பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஜீவராசி ஜட உடலின் தொடர்ந்து மாற்றத்திற்கு இலக்காகியுள்ளான். இதற்கு காரணம் என்ன? மிகவும் முக்கியமான இவ்விஷயத்தை பற்றி பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். இவ்விசாரணை தன்னுணர்வு பாதையிலும் பகவானின் பக்தி தொண்டிலும் ஈடுபட்டுள்ள எல்லா பிரிவுகளைச் சேர்ந்த சாதகர்களுக்கும் நன்மை பயக்கும். பரம ஜீவனான பகவான் இத்தகைய பௌதிக உடல் மாற்றங்களை ஏற்பதில்லை என்பதை மறைமுகமாக இது உறுதிப்படுத்துகிறது. அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போலல்லாமல் அவரது உடலுக்கும் அவரது ஆத்மாவுக்கும் இடையில் வேறுபாடற்ற பூரண புருஷராவார். பகவானுடன் நேரடியாக சகவாசம் கொண்டுள்ள முக்தியடைந்த ஜீவராசிகளும் கூட பகவானுக்கு ஒப்பானவர்கள் தான். முக்திக்காக காத்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மட்டுமே உடல்களின் மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளனர். இம்முறை எப்படி முதலில் ஆரம்பமானது? ஆன்மீக குருவிடம் தஞ்சமடைந்து இதை பற்றி அவரிடம் விசாரிக்க வேண்டும். இது பக்தி தொண்டன் எனும் முறையில் முதற்படி. பக்தி தொண்டிலுள்ள எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு இவ்விசாரணை இன்றியமையாததாகும். பரீட்சித்து மகாராஜனைப் போல பக்தி தொண்டில் ஒருவர் நிலை பெற்றவராக இருந்தாலும் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவிடம் இவற்றையெல்லாம் ஒருவர் விசாரிக்க வேண்டும். ஆன்மீக குருவும் பக்தர்களால் கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கும் வகையில் நன்கு கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களை நன்கு கற்றுணராதவனும் இத்தகைய பொருத்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாதவனும் பௌதிக லாபத்திற்காக ஓர் ஆன்மீக குருவைப் போல் நடிக்கக்கூடாது. ஒருவனால் தன் சீடனை விடுவிக்க முடியாதென்றால் அவன் ஒரு ஆன்மீக குருவின் பொறுப்பை ஏற்பது சட்ட விரோதமானது ஆகும். ஹரே கிருஷ்ணா.